ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு நாளும் ஐயோ கஷ்டம் தாங்க முடியல சார், செத்து செத்து பிழைக்கிறேன், செத்து செத்து பிழைக்கிறேன்னு ரொம்ப ஏற்றம் தாண்டி புலம்புறாங்க என்கிட்ட. சில பேர் சார் செத்து செத்து பிழைக்கிற வாழ்க்கை எது பண்ணாலும் எனக்கு ஒரு நாள் புரட்ட வருந்துறாங்க. உண்மையிலேயே நீங்கள் மட்டும் இல்லையே, எல்லாரும் செத்து செத்த பிழைக்கிறோம். வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பிறந்தது போல சாக்காடு உறங்கி ஒழிப்பது போல பிறப்புன்னு. ஒவ்வொரு நாளும் இரவில் படுக்கும் பொழுது நாம் மரணத்துக்கு போகிறோம், ஒப்பு கொடுக்குறோம். மறுநாள் காலையில் எழுந்திக்கிறோம். நீ இடையில வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைகளை செத்து படைக்கிறேன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் அர்த்தமே இல்லாது. எந்திரிச்சதே பெரிய விஷயம். எந்திரிக்க பார்த்தே நம்மளை பாடுபடுறீங்க, செத்து செத்து படுக்கிறீங்க. எந்திரிக்காமல் அப்படி படுக்கையில் போது என்ன விஷயங்க? ஏன்னா எழுந்திருப்பது என்பது இறைவன் விழிப்பு என்பது இறைவன் கொடுத்த வாழ்க்கை பிறப்பு. இந்த பிறப்பு என்பது புதிய நாளாக பார்க்கணும். இந்த நாளை புதிய நாளாக பண்ணிட்டு நம்மளுக்கு எழுந்தவரை நேரம் எழுந்து பட்டப்பட எழுந்து போய் வெளியே போகிறேன். எந்த பெட்டில் உட்காந்து நேற்று உறங்க வைத்ததுக்கு நன்றி இறைவா, இன்று கண்விழிக்க வைத்திருக்கிறாய். பெற்றோரை வணங்கணும், முன்னோர்கள் மூத்தோரை வணங்கணும். உங்களுக்கு அந்த கடவுள் வழிபாடு, இந்த இறைவன் ஒன்று இருக்கிறான். இரவா என்னை இந்த நாளை வழிபடைத்து கொடு, எனக்கு நல்லபடியாக பண்ணி கொடு சுவாமி, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வா என்னை வழி எடுத்துக்கொண்டு இறைவன்கிட்ட முறையிட பண்ணிட்டு வந்து பாருங்கள். செச்சு